நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜெபமாலை இருக்கிறதுலே ரொம்ப 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 கஷ்டமான ஒரு பக்தி முயற்சினா அது ஜெபமாலை தான். நம்மளால் எளிதாக திருப்பலியில் போய் அமர்ந்துட முடியும், எளிதாக நற்கருணை சந்திப்பு செய்ய முடியும், விவிலியம் எடுத்து வாசிச்சிட முடியும், ஒரு பிரசங்கத்தை கேட்டுற முடியும். ஆனால் ஜெபமாலை ஜெபிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்மை உற்சாகப்படுத்தி இன்னும் ஆர்வத்தோடையும் இன்னும் அதிகமான விசுவாசத்தோடையும் இன்னும் அதிகமான அன்போடையும் இன்னும் அதிகமான பயபக்தியோடையும் கவனத்தோடையும் நல்ல ஜெபமாலையை ஜெபிக்க வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த வீடியோ. இதில் நம்ம ஒன்றின் பின் ஒன்றாக புனிதர்கள் ஜெபமாலை எப்படி பார்க்குறாங்க, புனிதர்கள் ஜெபமாலை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ஜெபமாலை ஜெபிக்கணும்னு நம்ம அந்த நேரம் வந்துருச்சுன்னா அந்த முடிவை நம்ம எடுக்கும்போது நமக்கு வரக்கூடிய சோர்வினுடைய காரணம் என்னன்னு நம்ம பார்ப்போம். புனித அல்ஃபோன்சஸ் லிகரி குறிப்பிடுகிறார், ஒரு ஆன்மாவை ஆளணும்னு முடிவு பண்ணிட்டானா சாத்தான் முதல்ல அந்த ஆன்மாவை மாதா மீது அது வச்சிருக்கக்கூடிய பயபக்தியை பக்தி முயற்சிகளை கைவிட வைப்பான் அப்படின்னு சொல்லி புனித அல்ஃபோன்சஸ் லிகரி குறிப்பிடுகிறார். புனித அல்ஃபோன்சஸ் லிகரி மிகப்பெரிய ஒரு இறையியல் வல்லுனர், டாக்டர் ஆஃப் த சர்ச், டாக்டர் ஆஃப் மாரல் தியாலஜி, தார்மீக இறையியலினுடைய ஒரு பண்டிதர் அல்லது மறையியல் வல்லுநராக திருச்சபை அவரை அங்கீகரிக்கிறது. புனித அல்ஃபோன்சஸ் லிகரி மட்டும் இல்லை, எல்லா புனிதர்களுமே ஒரு மனதான ஒரு கருத்தை கொண்டிருக்காங்கன்னா அது இதுதான். ஒரு ஆன்மாவை குழப்பி விசுவாசத்தை இழக்க வச்சு கடவுள் மீதான அன்பை குறைத்து அவர்கிட்டேருந்து பிரித்து கொண்டு போய் பாவத்தில் விழ வைக்கணும்னா சாத்தான் செய்யக்கூடிய முதல் விஷயம் அந்த ஆன்மா மாதா மீது வைத்திருக்கக்கூடிய பக்தியை கைவிடணும். மாதாவை அந்த ஆன்மாவிலிருந்து பிரிச்சிட்டோம் அப்படின்னா ஒன்றின் பின் ஒன்றாக அடுத்தடுத்து அவனோட ஆன்மீக வாழ்க்கை எல்லாமே சரிஞ்சு போயிடும் அப்படின்றது சாத்தானுக்கு நல்லா தெரியும். புனிதர்களும் அதை நன்கு அறிந்திருந்தார்கள். அதனால தான் எல்லா புனிதர்களும் மாதா மீது பக்தி கொண்டிருந்தாங்க. ஏன்னா நம்ம தூய ஆவியனோட குரலுக்கும் சாத்தானுடைய குரலுக்கும் நடுவில், உலகம் சொல்கிறதுக்கும் நம்மளோட உடம்பினுடைய ஆசைகளுக்கும் நடுவில் நம்ம குழம்பி கொண்டிருக்கும்போது ஒரு அம்மா மட்டும் உள்ளே வந்து அவர் சொல்வதை செய்யுங்கள், தூய ஆவியானவர் சொல்வதை செய்யுங்கள் சொல்லி மாதா நம்மக்கிட்ட சொல்ல சாத்தானுடைய திட்டமும் அவனுடைய கண்ணிகளும் சொதப்பி கொண்டே இருக்கிறது. அவனுடைய திட்டத்தை உள்ளே பூந்து சொதப்புறது மாதா தான் அவனுக்கு நல்லா தெரியுன்றதுனால முதல்ல மாதாவை அந்த ஆன்மாவிலேருந்து தூக்க அவன் ட்ரை பண்ணுவான். மாதாவோட ஒரு தாய்ப்புள்ள உறவில் நம்ம இருக்கக்கூடிய அந்த உறவினுடைய ஒரு தொப்புள் குடி தான் இந்த ஜெபமாலை அப்படின்றதுனால இந்த ஜெபமாலையை தான் அவன் நிறுத்த முயற்சிப்பான். அப்போ தான் மாதாவை நம்மளுடைய ஆன்மாவிலேருந்து பிரிச்சிட முடியும் அப்படின்னு சாத்தானுக்கு நல்லா தெரியும். அதனால் நம்ம ஒவ்வொரு முறை ஜெபமாலை ஜெபிக்கக்கூடிய நேரம் வரும்போது நம்ம மனசில் வளரக்கூடிய எதிர்மறையான எண்ணங்கள் அல்லது சோர்வான எண்ணங்கள் எல்லாமே அதை கைவிட வைக்கிறதுக்கு அப்புறம் தள்ளி போடலான்ற எண்ணங்கள் எல்லாமே சாத்தானிடமிருந்து தான் தெளிவாக வருது. ஏன்னா ஒரு ஜெபமாலை விட வச்சுட்டா அடுத்த ஜெபமாலை விட்டுடலாம், அடுத்த ஜெபமாலை விட்டுட்டா அடுத்த பிரச்சனைகள் உள்ளே வரும்போது நம்ம சோர்ந்து போயிடும். முழுமையாக ஜபத்தையே நம்ம கைவிட்டுரும், கடவுள் மீதான விசுவாசம் குறையும், குழப்பத்துக்குள்ளே போவோம், நம்ம கடவுள் மீதான அன்பு குறையும், அடுத்து எளிதாக நம்மை பாவத்தில் விழ வைத்து விடலாம் என்று சாத்தானுக்கு நல்லா தெரியுன்றதுனால நம்ம ஒவ்வொரு முறை ஜெபமாலை ஜெபிக்கும் போது நம்ம மனசில் வரக்கூடிய எதிர்மறையான எண்ணங்கள், சோர்வான எண்ணங்களை எதிர்த்து போராடணும் அப்படின்றத இந்த ஒரு புனித அல்ஃபோன்சஸ் லிகரியினுடைய இந்த வாக்கியத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். அதனால் எப்போல்லாம் நம்ம ஜெபமாலை ஜெபிக்கணும் முயற்சிக்கிறோமோ, இல்லை இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஜெபமாலை சேர்த்து ஜெபிக்கலாம், ஒரு நாளைக்கு 3 ஜெபமாலைக்கு ஜெபிக்கலான்ற முடிவை நம்ம எடுக்கலான்னு முயற்சிக்கும் போது நமக்கு நேரம் பத்தாது, இல்லை சோர்வான எண்ணங்கள் இல்லை எதிர்மறையான எண்ணங்களை கொடுக்கறது எல்லாமே சாத்தான் நம்மளை காலி பண்ணுறதுக்காக வைக்கக்கூடிய கண்ணி, ஒரு மோசமான தவறான ஆலோசனை அப்படின்றத நன்கு அறிந்து அதை கவுண்டராக்ட் பண்ணணும், அதை எதிர்த்து அதை புறக்கணித்து விட்டு உடனடியாக நம்ம போட்ட பிளான் படி நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்றத இந்த ஒரு கூற்றிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். அடுத்ததாக புனித ஜான் பால் II எப்படி ஜெபமாலையை பார்க்குறாருன்னு நம்ம பார்ப்போம். புனித ஜான் பால் II கூறுகிறார், ஜெபமாலை அப்படின்றது நான் அன்றாடம் மாதாவை சந்திக்கக்கூடிய ஒரு சந்திப்பு நேரம் அப்படின்றாரு. அதை மாதாவும் புறக்கணிப்பதில்லை, நானும் அதை புறக்கணிப்பதில்லை அப்படின்னு புனித ஜான் பால் II சொல்கிறாரு. புனித மான்ஃபோர்ட் ஜெபமாலையின் ரகசியம் என்ற புத்தகத்தில் குறிப்பிடுகிறார், நம்மள நிறைய பேர் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறு ஜெபமாலையை ஜெபிக்க ஆரம்பிக்கிறதே ஜெபமாலையை முடிக்கணுன்றதுக்காக தான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம், ஏதோ சொல்லி முடிக்கணுன்றதுக்காக நம்ம ஜெபிக்கிறோம், அதை ஒரு கட்டாயமாக பார்க்குறோம் அப்படின்னு புனித மான்ஃபோர்ட் குறிப்பிடுகிறார். அதனால தான் நம்மளுடைய ஜெபமாலை பல நேரங்களில் பல ஜெபமாலைகள் ஜெபிச்சும் நமக்கு அது பலன் தருவதில்லை. ஆனால் புனித ஜான் பால் II ஜெபமாலையை மாதாவோடு இன்றைக்கி நம்ம சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக அதை பார்க்குறாங்க. ஜெபமாலை ஜெபிக்கக்கூடிய அந்த ஒரு நேரத்தை நம்ம நிறைய வேலைகள் செஞ்சிட்ருப்போம், திடீர்னு மதியானம் சொல்ல வேண்டிய நேரம் வரும், இல்லை சாயந்தரம் சொல்ல வேண்டிய நேரம் வரும், இல்லை நைட்டு சொல்ல வேண்டிய நேரம் வரும்போது நம்மளுடைய வேலைகளெல்லாம் நிறுத்தி வச்சுட்டு சரி ஓகே இப்போ மாதா கிட்டே பேச வேண்டிய டைம் ஆகிடுச்சு, நான் போய் அம்மாட்ட பேசிட்டு வரேன். நமக்கு பிடிச்சவங்ககிட்ட நம்ம நேரத்தை செலவழிக்க எவ்வளோ ஆர்வமாக ஓடுவோமோ அதே போல்
மாதாவிடம் இது பேசுகிறதுக்கான ஒரு நேரம். நம்ம மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் போய் அம்மா கிட்ட கொட்டக்கூடிய ஒரு நேரம் தான், பகிரக்கூடிய ஒரு நேரம் தான் ஜெபமாலையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இப்படி ஜான் பால் II நமக்கு கற்றுத்தருகிறார். அதனால் இனி நம்ம ஜெபமாலை ஜெபிக்கும்போது நான் போய் ஜெபமாலை ஜெபிக்க போகிறேன்றது நம்மளோட எண்ணமாக இருக்கக்கூடாது. சரி, டைம் ஆகிடுச்சு, நான் போய் மாதா கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்றது தான் நம்மளுடைய எண்ணமாக இருக்க வேண்டும். ஒருவேளை நம்மளால் அந்த மாதிரி கனெக்ட் பண்ண முடியல அப்படின்னாக்க நமக்கு விசுவாசம் குறைவாக இருக்கும், அல்லது நம்மளுடைய சுய நலங்கள் சுய விருப்பங்கள் தடையாக இருக்கும், அல்லது நமக்கு மாதா மீதான அன்பு குறைவாக இருக்கும். அப்படிப்பட்ட நேரங்களில் நம்ம அது ஜெபமாலையிலே அதை மாதாக்கிட்டே நம்ம கேட்கலாம். அம்மா, என்னால் நீங்கள் இருக்கிறத போல் என்னால் உணர்ந்து ஜெபிக்க முடியல, உங்கள் மேலே அன்பு எனக்கு கம்மியாக இருக்குதுமா. எந்த சுயநலமும் இல்லாமல், எந்த உலக பிரகாரமான தேவைக்காகவும் இல்லாமல் உங்களோட மட்டுமே பேசுகிறதுக்காக, உங்களுக்காகவே இந்த அரை மணி நேரம் நான் ஜெபமாலையில் ஜெபிக்கிறதுக்கான அந்த ஒரு தூய்மையான ஒரு உள்ளத்தை எனக்கு தாங்கமான்னு சொல்லி நம்ம ஜெபமாலையிலேயே ஜெபிக்கலாம். அதுக்காகவே பல மாதங்கள் ஜெபமாலையே நம்ம ஒப்பு கொடுக்கலாம். கண்டிப்பாக இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை கடவுளும் சரி மாதாவும் சரி புறக்கணிக்க மாட்டாங்க, மறுக்க மாட்டாங்க. அதனால் கடவுள் அதற்கு தேவையான அருள் வரங்களை மாதா வழியாக நமக்கு கொடுப்பாங்க. நம்மளுடைய ஜெபமாலைகள் இனி சுமையாக இருக்காது. அது ஒரு சுகமான மாதாவோட அம்மாவோட பேசக்கூடிய ஒரு சந்திப்பு நேரமாக அது மாற ஆரம்பிக்கும். அடுத்ததாக புனித ஜோஸ் மேரி எஸ்கிரிவா என்னுடைய அழகான ஒரு கூற்று உண்டு. அவர் சொல்கிறாரு, தினமும் ஜெபமாலை ஜெபிங்க. ஏன்னா நீங்கள் திரும்பவும் திரும்பவும் சொல்லக்கூடிய ஒரே அருள் நிறைந்த மரியாயே ஜெபங்கள் தான் நீங்கள் திரும்பவும் செய்யக்கூடிய ஒரே பாவத்திலிருந்து உங்களை பரிசுத்தப்படுத்தும் அப்படின்னு சொல்லி புனித ஜோஸ் மேரி எஸ்கிரிவா குறிப்பிடுகிறார். அப்போ நம்ம ஒரே பாவத்திலே திரும்ப விழுந்து கொண்டிருக்கிறோம்ன்ற மன உறுத்தல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம திரும்பவும் ஒரே ஜெபத்தை தான் ஜெபிக்கணும். அருள் நிறைந்த மரியே என்ற ஜெபத்தை நம்ம திரும்பவும் பரிகாரமாக அதை ஏற்றுக்கொண்டு நம்ம ஜெபிக்கும்போது அந்த ஒரே பாவத்திலிருந்து திரும்பவும் மீண்டு வருவதற்கான அருளை அந்த ஜெபமாலையிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்ததாக மாதாவை காட்சியில் ஃபாத்திமாவில் பார்த்த சிஸ்டர் லூசியா சொல்கிறாங்க. அந்த 3 பிள்ளைகளில் ஒருத்தரான சிஸ்டர் லூசியா சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய கஷ்டமான பிரச்சனையாக இருந்தாலும் ஜெபமாலையின் வழியாக அதுக்கு நம்ம தீர்வு காண முடியும். ஜெபமாலையின் வழியாக தீர்வு காண முடியாத பிரச்சனையே இந்த உலகத்தில் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் திருத்தந்தை 9ஆம் பத்திநாதர் குறிப்பிடுகிறார், திருச்சபை அங்கீகரித்திருக்கக்கூடிய பக்தி முயற்சிகள்லேயே ஜெபமாலையை போல அதிகமான அற்புதங்களையும் அடையாளங்களையும் நிகழ்த்தின ஒரு பக்தி முயற்சி எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி திருத்தந்தை 9ஆம் பத்திநாதர் குறிப்பிடுகிறார். அடுத்ததாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கூற்று ஆயர் ஹியூ டாயில் கூறுகிறார், ஒரு மனிதனால் தொடர்ந்து ஜெபமாலையும் ஜெபித்து கொண்டு அதே நேரத்தில் பாவத்தையும் செய்து கொண்டிருக்க முடியாது. ஒன்று அவன் ஜெபமாலை ஜெபிக்கிறத கைவிட்டுருவான், அப்படி இல்லைனாக்க பாவம் செய்வதை கைவிட்டு விடுவான் அப்படின்னு சொல்லி இந்த ஆயர் கூறுகிறார். இது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், 100% உண்மை. நம்ம ஜெபமாலையை விடாமல் பிடிச்சிட்டோம் அப்படின்னா பாவத்தை விட்டுருவோம். ஒருவேளை நம்ம ஜெபமாலை விட்டுட்டோம் அப்படின்னாக்க பாவத்தை பிடித்து கொள்வோம். நம்ம பாவத்திலேருந்து மீண்டு வர முடியாது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நன்றாக தெரிந்த ஒரு விஷயம். ஒருவேளை எவ்வளோ முயற்சி பண்ணியும் பாவம் செய்வதை நம்மளால் விட முடியல, நிறுத்த முடியல அப்படின்னா ஜெபமாலை ஜெபிக்கிறதையும் நம்ம நிறுத்தக்கூடாது. நம்ம தொடர்ந்து ஜெபமாலை ஜெபிக்கும்போது எங்கேயாச்சும் எப்படியாச்சும் மாதா நம்மளை பிடிச்சி இழுத்துட்டு அந்த பாவத்திலேருந்து வெளியே கொண்டு வந்துடுவாங்க. அதனால் நம்ம எடுக்க வேண்டிய முடிவு, நான் ஜெபமாலையை தொடர்ந்து பிடிச்சிக்கிறேன்னா, அல்லது மனசு சோர்ந்து நான் ஜெபமாலை ஜெபிச்சு இவ்வளோ ஜெபமாலை ஜெபிச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி ஜெபமாலை விட்டுற போகிறேன்னா, ஜெபமாலை விடாமல் பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா பாவத்தை விட்டு விடுவோம். புனித மான்ஃபோர்ட் குறிப்பிடுகிறார், நம்ம ஒரு நல்ல ஜெபமாலையை எப்போ ஜெபிச்சதாக கணக்காகும்னா நம்ம மிகுதியான கைமாறு இதிலிருந்து பெறும்போது தான். புனித மான்ஃபோர்ட் சொல்கிறார், எப்பொழுது மிகுதியான கைமாறு கிடைக்கும்னா எப்போ ஜெபமாலை ஜெபிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதோ, சோர்வாக இருக்கோ, அப்போ நம்ம ஒரு முடிவெடுத்து கண்டிப்பாக நான் ஜெபமாலை ஜெபிப்பேன்னு சொல்லி நம்ம கஷ்டத்தில் முயற்சி பண்ணி ஜெபமாலை ஜெபிக்கும்போது அந்த ஜெபமாலையிலிருந்து தான் நமக்கு மிகுதியான கைமாறும் அருள் வரங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி புனித மான்ஃபோர்ட் குறிப்பிடுகிறார். அதே போல் அவர் சொல்கிறாரு, தினமும் ஜெபமாலை ஜெபிக்கிற எந்த ஒரு மனிதனும் தவறான வழியில் நடத்தி செல்லப்படுவதில்லை. இந்த ஒரு வாக்கியத்தை என்னுடைய இரத்தத்தினால் நான் கையெழுத்திட்டு உறுதியாக என்னால் கூற முடியும் அப்படின்னு சொல்லி புனித மான்ஃபோர்ட் குறிப்பிடுகிறார். அதாவது நம்ம ஆன்மீக வாழ்க்கையிலையும் எடுத்துக்கலாம், இல்லை உலக பிரகாரமான வாழ்க்கையிலையும் தினமும் நம்ம ஜெபமாலை ஜெபிச்சோம் அப்படின்னா தவறான வழியில் நாம் செல்வதற்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா நம்ம எடுக்கிற முடிவுகள் எல்லாத்துலேயுமே ஆவியானவருடையும் மாதாவுடைய வழிநடத்துதலும் அவர்களுடைய உந்துதல்களும் நமக்குள்ளே செயல்படும். அதனால் நம்ம எடுக்கிற முடிவுகள் எல்லாமே தெளிவாக இருக்கும். நமக்கு குழப்பத்தில் எடுத்தாலும் கூட நம்ம ஜெபிச்சுட்டு ஜெபமாலையிலேருந்து ஒரு நாளைக்கு 3 அல்லது 4 ஜெபமாலைகள் ஜெபிக்கும் போது நம்ம குழப்பத்தில் இருந்தாலும் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் கடவுளுடைய திருவுளத்தின்படி தான் இருக்கும். ஒருவேளை அதுக்கு மாறாக நம்ம தெரியாமல் தவறுதலாக எடுத்துட்டாலும் கூட அதிலிருந்து கடவுள் நன்மையை கொண்டு வருவார்.
அதே போல் சாத்தானுடைய உலகத்தினுடைய உடலினுடைய எண்ணங்கள் எல்லாத்தையுமே தெளிவாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதனால் அவர்கள் வழங்கக்கூடிய ஆலோசனைகளை புறக்கணித்து விட்டு கடவுளை திட்டம் எதுன்னு தெளிவாக பகுத்து அறியக்கூடிய அந்த ஒரு ஞானமும் அந்த ஒரு பொறுமையும் அந்த ஒரு புரிதலும் நம்ம ஜெப மனநிலையில் இருக்கும்போது நமக்கு அதிகமாகவே வழங்கப்படும். இறுதியாக எனக்கு ரொம்ப பிடிச்ச புனித மான்ஃபோர்ட்டினுடைய ஒரு கூற்று என்னென்னா, ஜெபமாலையின் ரகசியம்ன்ற புத்தகத்தில் அவர் குறிப்பிடுகிறார், நீங்கள் ஒரு வேளை சாபத்தின் விளிம்பிலேயே நீங்கள் போயிட்டீங்கன்னா கூட, ஒரு காலை எடுத்து நரகத்துக்குள்ளேயே நீங்கள் வச்சிட்டிங்கன்னா கூட, பில்லி சுனியம் ஏவல்னு எதுலையாச்சும் மாட்டிக்கிட்டிங்கன்னா கூட, நீங்கள் ஒரு மிகப்பெரிய கல் நெஞ்சக்காரராக இருந்தீங்கன்னா கூட, நீங்கள் தினமும் பயபக்தியோட விசுவாசத்தோட அன்போட ஒரு நாளைக்கு 3 அல்லது 4 ஜெபமாலைகளை தினமும் சாகிற வரைக்கும் ஜெபிப்பேன் அப்படின்ற அந்த ஒரு முடிவை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாக்க, குறிப்பாக உண்மையை தெரிந்து கொள்ளணும் அப்படின்ற நோக்கத்துக்காகவும் நாம் செய்த பாவங்களை வெறுக்கவும் அதுக்கான மன துயரை அடையிறதற்காகவும் ஏற்கனவே செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டி பரிகாரமாகவும் ஜெபிப்பேன் அப்படின்ற முடிவை நீங்கள் எடுத்தீங்கன்னா, அவர் சொல்கிறாரு, என் வார்த்தைகளை குறித்து வைத்து கொள்ளுங்கள், நீங்கள் சீக்கிரமோ இல்லை கொஞ்ச நாள் கழிச்சோ மனமாற்றம் அடைவீர்கள், உங்களுடைய வாழ்வை மாற்றிக்கொள்வீர்கள், உங்களுடைய ஆன்மாவை காத்துக்கொள்வீர்கள் அப்படின்னு புனித மான்ஃபோர்ட் குறிப்பிடுகிறார். அதனாலே நீ மனம் தளராமல் ஜெபமாலை ஜெபிக்கிறதுக்கு எதிராக வரக்கூடிய எல்லா எதிர்மறையான எண்ணங்கள், சோர்வான எண்ணங்கள் எல்லாத்தையுமே சாத்தானுடைய கண்ணிகள் என்று அறிந்து கொண்டு, மாதா கூட பேசுகிறதுக்கு, அம்மா கூட பேசுகிறதுக்கான நேரம் ஆயிடுச்சு, அவங்கள சந்திக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு இது அப்படின்னு சொல்லி ஆர்வமாக ஜெபமாலை ஜெபிக்க ஓடுவதற்கான முயற்சி செய்வோம். இந்த வீடியோவில் ரொம்ப சொற்பமான ஒரு சில புனிதர்களுடைய வாக்கியங்களையும் கூற்றுகளையும் மட்டும்தான் பார்த்துருக்குறோம். இன்னும் மற்ற புனிதர்களுடைய கூற்றுகளை எல்லாம் ஜெபமாலை பற்றி அவங்க நினைக்கிறாங்க, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் கடவுள் விரும்பினால் இனி வருங்காலத்தில் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்த்த ஒரு சில புனிதர்களுடைய வாக்கியங்களையும் கூற்றுகளையும் ஒரு உந்துதலாக எடுத்துக்கொண்டு தினமும் 3 அல்லது 4 ஜெபமாலைகள் காலையில், மத்தியானம், சாயந்தரம், நைட்டுன்னு ஜெபிக்க முயற்சிப்போம். மாதாவுக்கு அந்த மாதிரி ஒரு 9 நாள் கொடுத்து பார்ப்போம், ஒரு நவநாள் வச்சு பார்ப்போம். நாம் வாழ்க்கையில் நம்ம காண விரும்புகின்ற மாற்றத்தை கண்டிப்பாக நாம் காண்போம். மாதாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். ஆமேன்.